வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். ஆமென். அதனால் நம்முடைய நிறைய பேர் நான் பார்த்தேன், தெரிஞ்சவங்க கேட்டால் உங்களுக்கு நம்ம சேனல் பேரே தெரில. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷார்ட்ஸ் மற்ற காரியங்களை ஸ்டேட்டஸில் வைக்க தெரிந்தவர்கள் நீங்கள் அதில் உதவி செய்யும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். பரவாயில்ல, 3 பேர் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். சொல்லுங்கள் எல்லாரும் ஆமேன்னு சொன்னாதான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவன். ஆமேன். ஏற்ற நேரத்தில் பதில் தருகிறார். இந்த ஜெபம் எல்லாம் ஜெபம் 21 நாள் ஜெபம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டால் தான் கொஞ்சம் பேருக்கு சந்தோஷமே வருது. பாடா நம்மளை விட்டாங்க, இல்லைன்னா வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. ஜெபம் முடிஞ்சிருச்சு பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. அதோட முடிஞ்சிருச்சு. எல்லா ஜபத்தையும் மூட்டை கட்டி அட்டாளியில் போட்டுருவோம், அடுத்தது ஜபம் வரட்டும். அப்படி இல்லை, தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் கிரியை செய்வாராம். ஆமென். நம் கண்களை மூடி ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும் ஆண்டவர். ஏற்ற நேரத்தில் பதில் தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், எல்லாரும் சொல்லுவோம். அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த ஜெபத்துக்கு தொடர்ந்து வருவர்களுக்கு தெரியும், நம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை ஏறக்குறைய 3 அதிகாரங்களை முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். ஆமேன். 21 நாளும் நம்ம ஜெபத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். 20 வசனங்களை 4ஆம் அதிகாரம் 20 வசனங்கள் நம்ம ஏற்கனவே வாசித்து முடித்திருக்கிறோம். இருந்தாலும் அதில் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 83ஆம் பக்கம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு அவர் வாழ்ந்த பொழுது 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாய் ஆண்டவர் இருந்தார். ஆமேன். இயேசு நமக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கிறாரு. அவர் வாழ்ந்த அந்த நாசரேத்து ஊரில் அவர் வந்தபோது தம்முடைய வழக்கத்தின்படி, இட் பிகம்ஸ் ஹிஸ் ஹேபிட், அவருடைய வாழ்க்கை முறையாய் அது மாறினது. ஆமேன். என்னது வாழ்க்கை முறையாக மாறுதுன்னா, ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து என்று நாம் வாசிக்கிறோம். ஆமேன். பழைய ஏற்பாட்டு நியமத்தில் ஓய்வு நாள் ரொம்ப முக்கியமானது. இந்த நாளில் இவ்வளோ தூரம் தான் போகணும், ஆண்டவருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்றெல்லாம் பல நியமங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தார். மோசேவின் பிரமாணத்தில் அதை இயேசு அப்படியே கடைபிடித்தார். அல்லேலூயா.
மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். ஆமென். அவர் எந்த விதத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரியாக இயேசு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கும்படி ஜெப ஆலயத்தில் ஆண்டவர் போனார். ஆமென். அங்கே போய் அவர் என்ன செய்கிறார்? ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு அந்த ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் அந்த வசனங்களை இயேசு இங்கே வாசிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவியானவர், எல்லாரும் சொல்லாமா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி அவருடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு இந்த வசனங்களை வாசிக்கிறார். எதற்காக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார்? பரிசுத்த ஆவியான நம்மிடத்தில் கொடுக்கப்படும் பொழுது தேவனுடைய நற்செய்தியை, குட் நியூஸை நம்ம பிரசங்கிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் நம்மால் சும்மா இருக்க முடியாது. கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் பிரசித்தப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இங்கே வாசிக்கும் பொழுது 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை, ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அந்த 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு இந்த வார்த்தைகள் எல்லாம் வாசித்து அவர் படிக்கிறார். அப்பொழுது எல்லாரும் அவருடைய நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தைகளை அவர் வாசிக்கிறார். வாசித்த பொழுது பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிறார். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. கிருபையும் சத்தியம் உள்ளவர் தான் ஆண்டவராகிய இயேசு. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14 நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ இயேசு பேச ஆரம்பிக்கும் பொழுது கிருபையுள்ள வார்த்தைகள், கிரேஸ் ஆண்டவர் பேசுறார். அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். அப்ப கிருபையுள்ள வார்த்தையை பேசும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க? அல்லேலூயா, ஆமென் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இயேசு கிருபையை மாத்திரம் பேச வரவில்லை, சத்தியத்தையும் ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. சபையில் ரெண்டுமே பேலன்ஸா பேசணும். ஆமென். ஆமெனே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. அல்லேலூயா. ரெண்டுமே பேசணும் பைபிள் சொல்லுது, ஏன் ஐடியா இல்லை. அல்லேலூயா. அப்ப கிருபை என்னன்னா நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகள். அவன் கிருபையை மாத்திரமல்ல சத்தியத்தையும் நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இருக்கிறார். இன்றைக்கு சபையில் அநேக இடங்களில் கிருபை பேசப்படுகிறது. ஆமென். இன்னும் சில இடத்துல சத்தியத்தை மட்டும் பேசுறாங்க. ஆனா அப்படி அல்ல, ரெண்டையும் சேர்ந்து பேசணும். அல்லேலூயா. அதுக்கு நீங்க ரெகுலரா சர்ச்சுக்கு வந்தாதான் தெரியும். ஆமென். இந்த சர்ச்சில் கிருபையை மட்டும் பேசுகிறோமா, சத்தியத்தையும் பேசுகிறோமா அப்படின்னு எப்போவாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் வந்துட்டு போனால் உங்களுக்கு புரியாது. அல்லேலூயா. கொஞ்சம் பேருக்கு எதுக்கு லூக்கான் திடீர்னு 4ஆம் அதிகாரத்துக்கு போனாங்க, கொஞ்சம் பேருக்கு புரியல. ஏன்னு சொன்னால் அவங்க அந்த பக்கம் 21 நாள் தலை வச்சு படுக்கலை. அல்லேலூயா. ஆனால் சர்ச்சுக்கில் ஜபத்துக்கு ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும், இங்கே தான் விட்டுருக்குறோம், அங்கே இருந்தால் நாங்கள் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அங்கே இயேசு பாருங்க, கிருபையுள்ள வார்த்தையை பேசினோடனே அங்கே இருக்கிறவங்களாம் அல்லேலூயா, ஆமே, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார். பாத்திரம். அல்லேலூயா. நிறைய பேர் நம்பலன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக கர்த்தர் எத்தனையோ ஜாதி இருந்து கர்த்தர் உங்களை தனியாக தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்லாம் கிருபையுள்ள வார்த்தை சொன்ன நீங்கள் எப்படி ஆமேன்னு சொல்கிறீங்களோ அப்படி ஆமேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இயேசு பாதி பிரசங்கத்தோடு விடுற ஆள் கிடையாது. அல்லேலூயா. அவர் சத்தியத்தை பேசுகிறார். எப்படி பாசிக்கலாம்?
25வது வசனம், அன்றியும் எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைப்பட்டு தேசமெங்கு மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். இயேசு பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் தான் ரொம்ப நல்ல உயர்ந்த ஜனங்கள், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததி, யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்ன உடனே ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், சத்தம் போடுறாங்க, ஆமேன்னு சொல்றாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் கர்த்தர் அப்படியே சொல்லிட்டு வராரு. நீங்க நினைக்கலாம் எலியாவின் நாட்களில் வானம் அடைக்கப்பட்டது, அப்ப பஞ்சம் தேசம் முழுதும் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் இந்த இஸ்ரவேல் இந்த நீங்கள் யூத ஜனங்களில் அநேக விதவைகள் இருந்தாலும் கர்த்தர் சாரிபாத்தில் உள்ள விதையினிடத்தில் தான் எலியாவை கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. நீங்க ரொம்ப ஸ்பெஷல் நினைக்காதீங்க, கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். பொறாமையா இருக்கிறவங்க ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் பொதுமானவர். ஆமீன். எல்லாரையும் கர்த்தர் நம்மளை நேசிக்கிற மாதிரி உலகத்துக்கு எல்லாரையும் நேசிக்கிறார். நம்ம திரும்பி ஆண்டவரை நேசிக்கிறோம், அந்த வித்தியாசம். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப ஸ்பெஷல் நினைக்காதீங்க, கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாருக்காகவும் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் மூஞ்சும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகுது. என்னடா இது, ரூட்டு வேற மாதிரி போகுது, பிரசங்கம் வேற மாதிரி போகுதுன்னு அவங்க எல்லாம் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆண்டவர் நிறுத்துவாருன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் நிறுத்த மாட்டார், நான் நிறுத்த மாட்டேன். அல்லேலூயா. அடுத்தது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, கிருபையும் நிறைந்தவராய் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்பெஷலானவங்க. இன்னும் நான் மேலே போய் சொல்றேன், எத்தனையோ குஷ்டரோகிகள் இருந்தார்கள். இஸ்ரவேல்ல குஷ்டரோகி இருக்கும் பொழுது அந்த குஷ்டரோகிகளை வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஆமென். அவங்க பாளையத்துக்குள்ள இருக்கக்கூடாது இப்படிலாம் அவங்கள்ட்ட சொன்னாங்களே. ஆனால் இந்த இயேசு இருந்த பொழுது நாகமான் என்கிறதான ஒரு குஷ்டரோகியை கர்த்தர் எலியாவின் இடத்தில் அனுப்புகிறார். அவனும் யூத ஜனங்க கிடையாதுங்க, அவன் புறஜாதி ஜனம். அவனை கர்த்தர் சுகமாக்கினார். இஸ்ரவேல் அநேக குஷ்டரோகி இருக்கலாம், இஸ்ரவேல் அநேக விதவைகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்கள் புறஜாதிகள் மேலும் இருந்தது என்பதை ஆண்டவர் பிரசங்கம் பண்றாரு. அல்லேலூயா. இதை பார்த்த ஜனங்க அவங்க என்ன பண்ணாங்களாம்? 28வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெபாலயத்திலிருந்து எல்லாரும் இவைகளை கேட்டபோது கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆமேன்னு சொன்னவங்களாம் பைபிளை திறக்காதவர்கள். அல்லேலூயா. எங்க அப்படியா இருக்குது பாருங்க, இங்கே இதில் போட்டிருக்க, இதில் போடலையா? போடுறாங்களா? 28. ஜெபாலயத்தில் எல்லாரும் இவைகளை கேட்டபொழுது என்ன பண்ணாங்களாம்? கோபப்பட்டார்கள். யார் மேலே கோபப்படுறாங்க? இயேசுவின் மேல் கோபப்படுகிறார்கள். அவர் என்ன தப்பு பண்ணார்? ஒன்றும் பண்ணல, சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறார். அல்லேலூயா. சத்தியத்தை பேசுறதுனால சில நேரத்தில் ஜனங்கள் கோவப்படலாம். ஆனால் இங்கிருந்த ஜெபாலயத்துக்குள்ள இருந்தவங்க யார் தெரியுமா? யூத ஜனங்கள். தாங்க ரொம்ப ஸ்பெஷல், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று நினைத்த அவர்கள், அவங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டோன்னே இவர் ஏதோ நல்லா பேசலையே, நம்ம காதுக்கு இது கேட்கறதுக்கு நல்லா இல்லையேன்னு சொல்லி இயேசுவின் மேல் கோபப்படுகிறார்கள். அதையோட கோபப்படுறதோடு நிறுத்தாம அவங்க என்ன செய்யணும்? எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிடும்படி அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். ஆமென். பாருங்க, ரொம்ப மோசமான குரூப். அல்லேலூயா. நம்ம சர்ச்சை விசுவாசிகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொன்னா கூட ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன், உண்மையாக தான் சொல்றேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா, ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே பிளான் போட்டாங்க, ப்ளூ பிரிண்டை கரெக்டாக போடுறாங்க. இவர் ரொம்ப மோசமாக என்ன நம்மளை பற்றிலாம் அப்படி பேசுகிறாரு, சரி வராது, இவர் கதையை முடிச்சு விட்டுற வேண்டியதுதான். கோபத்தோடு நிற்காம, நம்ம ஆளுங்களாவது கோபப்பட்டால் வெளியே போய் தான் பேசுவாங்க, பாஸ்டர் கொஞ்சம் சரியில்லை, பிரசங்கெலாம் ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படிலாம். ஆனால் இந்த குரூப் கொஞ்சம் மோசமான குரூப். அல்லேலூயா. 2வது ஆரணைக்கு வந்தவங்க அந்த மாதிரியே இருக்கிறீங்களே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன் முகத்தில் சிரிப்பே வரமாட்டேங்குது. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையும் சத்தியத்தையும் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. கிருபை வரப்ப மட்டும் ஆமேன் வரக்கூடாது, சத்தியத்துக்கு ஆமேன் வரணும். சத்தியம் சொல்றவையும் உற்சாகமாக கேட்கணும். அப்போதான் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று அர்த்தம். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் தூக்கம் வராது, கர்த்தரை துதிக்காம இருக்க முடியாது. யாராவது ஒருத்தர் பின்னாடி தள்ளி விடுறவர்களையும் கர்த்தரை துதிக்காம இருப்பாங்க கொஞ்சம் பேர். அல்லேலூயா. அந்த குரூப்ல நீங்க இருக்கக்கூடாது.
ஆமென். கிருபை நிறைந்தவர். அவர் சொன்ன உடனே எப்படியாவது தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு குறித்த நேரத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை கேட்பதற்கு ஆண்டவருக்கு குறித்த நேரம் இருக்கிறது. பரலோகம் அங்கீகரிக்காம, கடவுளுடைய டைம் வராம, ஆண்டவருடைய டைம் வராம இயேசுவின் மேல் யாராலும் கை போடவே முடியாது. அல்லேலூயா. அது பெரிய கூட்டமாக இருக்கலாம், ஒரே ஆளாக இருக்கலாம், 2 பேராக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், அவங்க பயங்கரமாக பிளான் பண்ணுறவங்களா இருக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியான சொல்ற, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாக அநேகர் கூட்டம் கூடி பேசலாம், ஆனால் கர்த்தர் அனுமதிக்காமல் உங்க வாழ்க்கையில் ஒன்றும் அவர்கள் செய்யவே முடியாது. அல்லேலூயா. ஒன்றும் அவங்களை சேதப்படுத்த முடியாது. இயேசுடைய குறித்த நேரம் வரும் வரைக்கும் அவருக்கு எவ்வளவோ பிளான் போட்டாலும் எல்லா பிளானையும் ஆண்டவர் தவிடுபடியாய் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் குறித்த நேரம் என்று சொல்லுகிற அர்த்தமுள்ள ஒரு மனிதனுடைய பெயர் இருக்கிறது. அவருடைய பெயர் ஒத்னியேல். ஆமென். இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கா பைபிளில் அப்படின்னு புதுசாக சில பேர் கேட்குறீங்க. பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பல நியாயாதிபதிகள் இருந்தார்கள். அதில் ஒரு முதல் நியாயாதிபதியின் பெயர் ஒத்னியேல். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். நியாயாதிபதிகள் 1. அப்பொழுது காலேப் கிரியாத் செப்பேராவை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமார்த்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். ஆமென். இங்கே யோசுவாவை கர்த்தர் எழுப்பினார். யோசுவாக்கு அப்புறம் இஸ்ரேலில் ரொம்ப பெரிய ஆள் யாருன்னா காலேப். அந்த காலேப் என்ன பண்றாரு, இந்த கிரியாத் செப்பேரா அப்படின்னு சொல்றது எப்ரோன் என்று இன்னொரு அர்த்தம் இருக்கு. அந்த எப்ரோனை பிடிப்பதற்கு யாராவது முன்னாடி வந்தீங்கன்னா அவங்களுக்கு என் பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் இந்த காலேபுடைய தம்பியாகிய கோனேசின் குமாரனாகிய ஒத்னியேலை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஒத்னியேல்னா என்ன அர்த்தம்னா கர்த்தருடைய குறிப்பிட்ட நேரம். அல்லேலூயா. கர்த்தருடைய டைம், காட்ஸ் டைமிங். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், ஒத்னியேல் என்னது? கர்த்தருடைய நேரம். எல்லாரும் சொல்லுங்க, ஒத்னியேல் என்னது? கர்த்தருடைய நேரம். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய நேரத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இந்த ஒத்னியேல் என்ன பண்றாரு, அங்க காலேப் சொல்றாரு, இந்த எப்ரோனை யார் ஜெயித்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் என்னுடைய மகளாகி அக்சாலை நான் திருமணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்ன உடனே கர்த்தருடைய ஆவியானவர் ஒத்னியேல் மேல் வருகிறார். அதை நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அவர் போய் போராடி ஜெயித்து அந்த எல்லா நாட்டையும் எப்ரோனையும் அவர் எடுத்து கொண்டு வந்து காலேபின் கையில் கொடுக்கிறார். அல்லேலூயா. உடனே காலேப் என்ன பண்றார், அவர் சொன்ன மாதிரி அக்சாலை திருமணம் பண்ணி வைக்கிறார். திருமணம் பண்ணி வைத்து முடித்த உடனே இங்கே கோனேஸ் என்கிறதான ஒத்னியேல் குடும்பம் இருந்த இடம் ஒரு வறட்சியான பகுதி, ஒரு காடான பகுதி. அது செழிப்பான இடம் இல்லை. ஆனால் கர்த்தர் ஒத்னியேலை பயன்படுத்தி எப்ரோனை அவர்கள் பிடிக்கிறார்கள். பிடிச்சு முடிச்ச உடனே காலேப் திருமணம் பண்ணி அக்சாலையும் ஒத்னியேலையும் அனுப்பி வைக்கிறார். அந்த காலேபின் மகள் அக்சால் சொல்றா ஒத்னியேலை பார்த்து, நீ போய் எங்கள் அப்பாட்ட கேளு, நீங்கள் போகிற இடம் வறட்சியான இடம், நம்ம போகிற இடம் வறட்சியான இடம், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு போய் எங்கள் அப்பாட்ட போய் நீ என்ன பண்ணு கேளு என்று அவள் சொல்லுகிறாள். ஆனால் ஒத்னியேல் என்ன பண்ணுறாரு, அங்கே நின்று கொண்டே இருக்கிறார், வாயை ஒன்றும் திறக்கலை. அல்லேலூயா. சில டைமில் மனைவிமார் என்னதான் ஸ்க்ரூ கொடுத்தாலும் கணவர் என்ன பண்ணணும், கர்த்தருடைய நேரத்துக்காய் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க மனைவி என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு வாழவே தெரில, நீங்கள் முட்டாளு, உங்களால் வாயை திறக்க முடியல, அதெல்லாம் என்ன சொன்னாலும் அவர் அப்படியே ஒரு மலை மாதிரி நிற்கிறார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒத்னியேலுக்கு அந்த இடத்தின் மேல் எல்லா அதிகாரம் கிடைத்திருந்தாலும் உரிமைகள் இருந்தாலும் அவர் மனிதரை பார்க்கவில்லை. மனிதரிடத்தில் போய் கையேந்தி நிற்காமல் கர்த்தருடைய நேரத்துக்காய் அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒத்னியேல் போய் எதுவுமே சொல்ல. இந்த மாமனார் நினச்சிருப்பாரு, இவன் பார்த்தா அந்த அக்சால் இவரை ஒன்று ஸ்க்ரூ கொடுத்த ஒன்று வேலையால் நம்மளே போய் கேட்டுடலான்னு அவளே கழுதையின் மேலிருந்து இறங்கி வருகிறாள். காலேப் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும். அல்லேலூயா. என்ன வறட்சியான இடத்துக்கு அனுப்புறீங்க, ஒத்னியேலுடைய குடும்பம் வறட்சியான இடம், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று அவர் கேட்கிறாள். அல்லேலூயா.
ஆனால் காலேப் நினச்சிருப்பார், ஏன் இந்த ஒத்தினியல் நம்மகிட்ட வந்து கேட்கல, இவனுக்கு என்ன எவ்வளோ பெருமை, அப்படி இப்படி என்னென்னமோ நினச்சிருக்கலாம். யார் என்ன நினச்சாலும் நான் கர்த்தருடைய நேரத்துக்காய் காத்திருக்கிறவன். அல்லேலூயா. ஆண்டவர் அவன் வாயை திறக்காமலே அவனுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் குறித்த நேரத்தில் ஆண்டவர் தர அவராலே முடியும். அல்லேலூயா. அவருடைய நேரத்துக்காய் காத்திருப்பதில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்ம டைமை நம்ம முன்னாடி போகக்கூடாது. இன்றைக்கி அநேகர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் இந்த டைமுக்குள்ளே இந்த டேட்டுக்குள்ளே எனக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு டைம் லைன் கொடுக்காதீங்க, ஆண்டவருக்கு அலாம் வைக்காதீங்க. மாறாக ஆண்டவருடைய நேரத்துக்காய் காத்திருங்கள். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். அது மாத்திரமல்ல, 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் கலிலேயில் உள்ள கப்பர்நகூம் பட்டணத்தில் வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் எல்லாரும் வாசிக்கலாமா? 32வது வசனம். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாக இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அதிகாரமுள்ள வார்த்தைகளை அவர்கள் கேட்கிறார்கள். இத்தனை நாளாக பார்த்தா ஜபாலயத்தில் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, பாதி தூக்கத்தில் இருப்பாங்க. 9:15 ஆனாலும் நிறைய பேருக்கு கண்ணு விழிப்பாக வரமாட்டேங்குது. ஏன்னு சொன்னால் அவங்க ஆவியிலே நிரப்பப்படவில்லை. ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் வரும் பொழுது அதை ஆவியானவர் ரிசீவ் பண்ண உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த மைக்குக்கு அங்கே ஒரு ரிசீவர் இருந்தால் தான் பேச முடியும். அல்லேலூயா. அதே மாதிரி தான் நீங்கள் ஆவியில் நிறைந்திருந்தால் தான் ஆவியானுடைய வசனத்தை உங்களுக்குள் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கெல்லாம் பாதி பேர் தூங்கிட்டு இருக்கிற ஆள் உக்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்போ பாரு இந்த பழைய ஏற்பாடு ஏசாயா எரேமியா வார்த்தைகளை கேட்டு கேட்டு 30 வருஷம் 20 வருஷம் ஆன ஆளுங்க, பரவாயில்ல பாஸ்டர் எதையோ பேசிட்டோம், நம்ம வந்த வேலையை பார்ப்போம். அல்லேலூயா. 18,000 ரூபாய்க்கு மேலே கரண்ட் பில் வந்தாலும் நமக்கு நல்லா ஏசியை போட்டு விட்டுறாங்க. அல்லேலூயா. நம்ம நல்லா தூங்கலாம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிற ஆட்கள் மத்தியில் இயேசு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். கிருபையும் சத்தியத்தையும் பிரசங்கம் பண்ணுகிறார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஜெப ஆலயத்தில் அசுத்தாவி பிடித்திருக்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நாசரேத்தின் இயேசுவை, 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நாசரேத்தின் இயேசுவை, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டார். அல்லேலூயா. இங்கே பிசாசு பிடிச்சாலும் உட்காந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அவன் இயேசுவை பார்த்த உடனே உள்ளே இருக்கிற பிசாசால சும்மா இருக்க முடியவில்லை. அல்லேலூயா. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதிகாரமுள்ள வார்த்தைகளை பேசுவீர்கள். அல்லேலூயா. இதில் வாசிக்கிற மார்க் எழுதின சுவிசேஷம் வாசிக்கலாம். அங்கே மார்க்கில் வாசிக்கிறோம், விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன என்று வாசிக்கிறோம். நான் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க, நீங்கள் அப்புறம் வீட்டில் வாசிங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 17, 18 வாசிக்கிறோம். விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களாவன, பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிகளை சுஸ்தமாக்குவார்கள், எல்லா வாரங்களையும் கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே அதிகாரத்தோடு இயேசு அங்கே போய் நின்ன உடனே அவர் பிசாசு பிடித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணவில்லை, மாறாக சத்தியம் நிறைந்த வார்த்தையும் கிருபை நிறைந்த வார்த்தையும் இயேசுவின் வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பிசாசால் அங்கே சும்மா இருக்க முடியல. உடனே அந்த பிசாசு, இயேசுவே உமக்கும் எனக்கும் என்ன என்று கேட்கிறது. ரொம்ப பேசி, நீ அது மட்டும் இல்லை, நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, கேர்சல் எடுக்க போகிறோம், இல்லை இங்கே சர்ச்சில் திடீர்னு பிசாசு எந்திரிச்சு நம்ம பேரை சொல்லி, இயேசுவே உமக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம யாராவது லீடருக்கு பேரையோ நம்ம பேரையோ சொல்லி உமக்கும் எனக்கும் என்ன, நீங்கள் ரொம்ப பரிசுத்தர் அப்படி இப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் இயேசு மாதிரி பிசாசே அமைதலாயிரு அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவோம்? அல்லேலூயா. நம்ம கொஞ்ச நேரம் பிசாசை நல்லா சொல்லட்டும், நம்ம சொன்னால் தான் இந்த ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம பெருமையை நம்மளே பேசினா இப்படி பிசாசு பேசிட்டோம், அப்புறம் பிசாசு நீ எங்கிருந்து வந்திருக்கு? இன்டர்வியூ பார்த்துருக்கீங்களா? யூடியூப்பில் இப்போ தான் நடக்குது. பிசாசுக்கிட்ட, பிசாசு பேருனா பொய்யும் பொய்க்கு பிதாவும். அவங்ககிட்ட போய் நீ எங்கே பிடிச்ச, எங்கேருந்து வந்த, என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்த, ஏன் இவங்ககிட்ட வந்த, அது எதோ கதையெல்லாம் சொல்லி இவங்க அப்பாவை எனக்கு பிடிக்கும், சென்ட்டு போட்டிருந்தா என்னென்னமோ, இந்த சென்ட்டு ஸ்மெல் எனக்கு பிடிக்கும், இந்த கேமரா பிடிக்கும், அதனால் வந்தேன், என்னென்னையோ சொல்லும் பிசாசு. அதெல்லாம் போய்கிட்டு அவங்ககிட்ட இன்டர்வியூ வைக்காம இயேசு தான் நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டா இது என்ன வார்த்தையோ. 36வது வசனம், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா.
நீங்கள் அல்லேலூயா சொல்கிற பயப்படுற ஆளுங்க அசுத்தாவியை பற்றி என்ன பண்ணுவீங்க? பரிசுத்தாவி இருக்கிறப்ப நீங்கள் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. இந்த சத்தம் போதாதே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிகாரமுள்ள வார்த்தையை பேசுகிறார். ஆமென். அதிகாரத்தோடு வல்லமையோடு அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற நாடுகள் இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டிலே பிரவேசிக்கிறார். அங்கே என்ன நடக்கிறது? அங்கே பயங்கரமாக கர்த்தர் வல்லமையாக பிரசங்கம் விடுறதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். எப்படி இவரால் இப்படி பேச முடியுது? அதிகாரம் உள்ள நாவுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகாக போட்டிருக்கு. இயேசு பகல் வேளையிலே அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார், பிரசங்கம் பண்ணுறார். இரவிலே இயேசு ஒரு தனிமையான வனாந்தரமான இடத்துல போய் ஆண்டவரோடு வல்லமையிலே அவர் பலப்படுகிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆமென். இப்படி ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிறாரு. அங்கே போனால் பேதுருடைய மாமியார் ஜுரமாக இருக்கிறார்கள். அங்கே சொல்லுகிறார், வியாதியை சில நேரத்தில் ஆண்டவர் எதற்கு அனுமதிக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி. சில நேரங்களில் உங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படி வியாதிகளை அனுமதிக்கிறார். அங்க போய் சொல்றாரு, ஒரு அதிகாரமுள்ள வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். அவளிடத்தில் குனிந்து ஜரம் நீங்கும்படி 39ஆம் வசனம் கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா. ஒரே வார்த்தை, கர்த்தருடைய ஒரே வார்த்தை சுகத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. சுகம் கிடைச்ச உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு சாட்சியை கொடுத்தமா, இடத்தை காலி பண்ணமான்னு பேதுருடைய மாமி இல்லை. இன்னைக்கு அநேகர் சபையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அடுத்த வாரம் ஒரு வாரம் போனால் போதுன்னு வர்றாங்க. அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தா அவங்கள இங்கே காணல. என்னன்னா வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஆசீர்வாதத்தின் துவக்கம். இவைகளை இல்லை, ஆவிக்குரியவைகளை மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். ரொம்ப அற்புதமாக அங்கே வேதம் சொல்லுகிற, உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யணுமா, நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும். ஆமென். கர்த்தர் அற்புதம் பண்ணோடனே என்ன நீங்கள் செய்வீங்கன்றதை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அற்புதம் கிடைச்ச உடனே ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வந்துடணும். அல்லேலூயா. ஊழியம் செய்ய வந்துவிட வேண்டும். சபையில் எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிற அந்த ஊழியங்களை செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய சீஷர்களுக்கும் இயேசுவுக்கும் அந்த மாமி, பேதுருவின் மாமி, அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் பணிவிடை செய்கிறாள். ஆமென். அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார். அந்தபடியே கலிலேய நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். ஆமென். இயேசு அதிகாரம் உள்ள வார்த்தைகளை அங்கே நிறுத்தல. அற்புத அடையாளம் நடக்குது, போதும் இங்கேயே நின்றலாம் இல்லை. அநேக இடங்களிலே போய் பிதா எங்கெல்லாம் சொல்கிறாரோ அங்கெல்லாம் சத்தியத்தையும் கிருபையும் உள்ள வார்த்தைகளை இயேசு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு போதும் ஏதோ 1980 நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன், அப்பயே கர்த்தரின் அபிஷேகம் பண்ண, அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் போய் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவுக்காய் இயேசு ஜெபித்து கொண்டிருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை இன்னைக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார பழக வேண்டும். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய நேரத்துக்காய் நீங்கள் காத்திருங்கள். ரொம்ப ஹரியாக போய் சீக்கிரமாக எதை பண்ணிடலாம், எல்லாரும் அவசரப்படுத்துகிற அந்த அவசரத்தில் நீங்கள் போய் மாட்டிக்கொள்ளாமல் ஒத்தினியேல் கர்த்தருடைய நேரத்துக்காய் காத்திருந்தார். இன்றைக்கி காலை நேரத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய டைமுக்காக காத்துருங்க. உலகத்தோடு உங்களை கம்பேர் பண்ணி பார்க்க, என் கூட படித்தவன் அப்படி ஆகிட்டா, என் கூட இப்படி இருக்கிறவங்க அப்படி இருக்கவங்க அதெல்லாம் பார்க்காம கர்த்தருடைய நேரத்துக்காய் காத்திருங்கள். அதிகாரமுள்ள வார்த்தை அவரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்த கர்த்தர் உங்களை அபிஷேகத்தில் நிரப்புவார். உங்கள் வார்த்தையில் கர்த்தர் வல்லமையை வைப்பார். நீங்கள் போகிற இடங்களில் பிசாசுகள் அலறி ஓடும். அற்புத சுகங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாம்.